அட்டாக் ஆன் டைட்டன்ல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து இதுதான். நீங்க அந்த ஷோவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்ச மாரி இருக்கும். பட் அதே நீங்க 2வது வாட்டி திருப்பி பார்த்தா தான், இந்த விஷயத்த வந்து இங்கேயே சொல்லிட்டாங்களா? அப்படின்ற மாரி நீங்க நெறைய இடத்துல வந்து ஷாக் ஆவீங்க. ஸோ அப்படித்தான் அந்த சீன்ல நம்ம ஸ்கவுட்ஸ் வந்துட்டு உட்கார்ட் கேசல் அப்படின்னு சொல்ல போற ஒரு கோட்டையில வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ymir வந்துட்டு கேன பார்த்து படிக்கும்போது, அத பார்த்து நம்ம ரெய்னர் வந்து ஷாக் ஆவாரு. இது ஆக்சுவலா நம்ம ரெய்னர் அண்ட் பொரிட்டோ தான் வந்துட்டு டைட்டன்ஸ்ன்னு சொல்லி ரிவீல் பண்றதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட். பட் அந்த சீன்ல நம்மள அத பத்தி யோசிக்க விடாம, நம்ம ymir வந்துட்டு ஒரு டைட்டன் சொல்லி ஒரு ட்விஸ்ட் அடிச்சு நம்மள வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கேன்ல வேற ஒரு லாங்குவேஜ் வந்து இருந்திருக்கும். அதாவது செவுத்துக்குள்ள யூஸ் பண்ற லாங்குவேஜ் இல்லாம, செவுருக்கு வெளிய இருக்கவங்க யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் வந்து எழுதியிருக்கும். அண்ட் அந்த லாங்குவேஜ அசால்ட்டா ymir படிக்கும்போதே நம்ம ரெய்னருக்கு வந்து தெரிஞ்சிரும். இவ வந்து வால்ஸ்க்குள்ள இருக்கவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அத பார்த்து ரெய்னர் ஷாக் ஆன உடனே நம்ம ymirக்குமே புரிஞ்சிரும். இவனுமே வந்து வால்ஸ்க்குள்ள சேர்ந்தவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கேன்ஸ் ஏன் சம்மந்தமே இல்லாம இந்த செவுத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாதுன்றதுக்காக, அதையுமே கதையோட சேர்த்து சூப்பரா எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம கானியோட வில்லேஜ்ல இருக்கவங்கள வந்து டைட்டனா மாத்துறதுக்காக, மார்லேயோட சோல்ஜர்ஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்படி வந்தவங்க சில பேர் தான் அந்த கேன்ஸ வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அட்டாக் ஆன் டைட்டன்ல இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கூட கதையோட கனெக்ட் பண்ணி ரொம்பவே சூப்பரா வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த அனிமேல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.